நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியோர்களே, கடல்வாணி மூலமாக அனுபவ நிகழ்ச்சிக்கு இன்று நம்ம மத்தியே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் தினந்தோறும் காலையில் ஒரு கதையுடன் கூடிய கருத்துக்களை நம்முடைய பிரேயரில் பாடுவது உண்டு, சொல்வது உண்டு. அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அருமையாக கடந்த 10 ஆண்டுகளாக கதையுடன் கூடிய பிரேயரை அவர்கள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் இப்பொழுது அருமையான அனுபவத்தை, உண்மையான அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அம்மா, நம்முடைய கடல்வாணி சார்பாகவும் அனுபவம் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேம்மா. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு அம்மா வீட்டை விட மாமியார் வீட்டு கதையை முதல்ல சொல்லிடுறேன். 9 பேர் அண்ணன் தம்பியில் எங்கள் வீட்டுக்கார் கணக்கு 8வது. அப்படின்னா ஒருத்தருக்கும் 3 பிள்ளைங்க. அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேரை கட்டினாங்க. கட்டின்னு அந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் 3 பிள்ளைங்க. மொத்தம் 9 பேரில் நானும் அதில் ஒருத்தி. அப்படி இருக்கும்பொழுது எல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கிரைய பத்திரத்துலேயே கையெழுத்து வாங்கிட்டாங்க. எனக்கு 2 குழந்தை பிறந்து 2 இறந்துடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. கட்சி முடியல அவர் எல்லாத்தையும் கிரைய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அம்போன்னு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு நான் இங்கே வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த முதியோர் இல்லத்தில் அடைக்கலம் தேடி கடைசியாக வந்த இடம் நான் இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல முறையில் புள்ள மாதிரி எனக்கு இருக்கிற சாருங்கள்லாம் பிள்ளையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நானும் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் இப்போது அவங்க பழச சொல்லுவதான் எனக்கு அழ வருது. இத்தனைக்கும் அவர் பெரிய மிராஸ்தார் வீட்டு பிள்ளை. எல்லாம் போய் கட்சியில் எனக்கு எதுவும் வேணாம், எப்படி அவங்களே நல்லா இருக்கட்டும்னு வந்துட்டார். இதில் ஒரே ஒரு அண்ணன் அண்ணி தான் உயிருக்கு உயிராக பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நடு அண்ணன் நடு அண்ணி தான். அவங்க பிள்ளை தான் எங்களை பார்க்கறது கொள்வது. ஏமாத்துனது பெரிய பிள்ளையோட பிள்ளை. அதாவது எனக்கு மூத்தார் பிள்ளை, பெரிய மூத்தார் பிள்ளை. எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு கூட கடைசியில் செத்துது கூட வரல. ஆனால் சின்ன மூத்தார் பிள்ளை அன்றைக்கி தான் அவங்க வீட்டில் விசேஷம், கல்யாணம். எப்படி நான் வருவேன் அப்படின்ற முறையில் அவங்க மனைவிக்கிட்டே அவர் சொல்லாமல் விட்டுட்டார். மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும்.
மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடைசியில் 3 நாள் பொறுத்து தான் விஷயத்த சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி, மருமவா இந்த மாதிரி மாமி ஆயிடுது, வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அவள் தான் எனக்கு பொண்ணு மாதிரி எனக்கு பணம் உதவி செய்ய கொள்ள எல்லாம் அவள் தான் செய்வாளே தவிர, ஆனால் அவளுக்கு நான் எதுவும் செய்தது இல்லை. நான் இங்கேருந்து போனாலும் என்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்க, தூரம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்கு நான் போனாலும் என்னை உயிருக்குயிராக அவங்க அம்மா மாதிரி என்ன அவ்வளோ ஆசையாக பாப்பா, மருமகளாக நினைக்கல நான். இதில் என் தாய் வீட்லேயும் அதை விட மோசம். 10 வயசில் எங்கள் அப்பா இறந்தார். அவர் மிலிட்ரி மேன். அவர் அப்படி இருந்தோம். எனக்கு 18 வயசு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க. அந்த பென்ஷன் கூட எனக்கு கருப்பா சிவப்பான்னு தெரியாது. எல்லாம் அக்கா தான் கார்டின்னு போட்டு வாங்கினான். 18 வயசு ஆன பிறகு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு என்கொயர் வந்தது. அப்போ தான் நான் போய், அதாவது பீச் ஸ்டேஷனுக்கு எதிரில் ஜிபிஓ ஆஃபீஸில் எங்கள் அப்பா இருந்தது, அங்கே போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறமாவும் மிலிட்ரிக்காருக்குன்னு இடம் கொடுத்தாங்க. அது வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் பட்டுமேடுன்னு சிவாஜி தெருவில் இடம் கொடுத்ததையும் எங்கள் அக்கா எனக்கும் என் தங்கச்சிக்குன்னு வாங்கினேன். அப்போவும் எனக்கு ஐயோ நம்ம தங்கச்சி இருக்குதே செய்வோம் அப்படின்ற முறையில் செய்யலை. எங்கள் வீட்டுக்காரு உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் கொண்டு போய் விடுவார். அப்போது என்ன சொல்லுவார், எனதே இவ்வளோ போச்சு, அவங்க பசங்குட்டிக்கார் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு நாள் ராத்திரி தூங்கும் பொழுது அவருக்கு எதேச்சியாக தும்பல் வந்தது. தும்பல் வந்ததுக்கு என்ன சொன்னார் எங்கள் அக்கா வீட்டுக்காரு, எஃபெக்ட் ஆகிடும், கச்சி பேச்சின்னு தும்பு கசைக்கலாம் அப்படின்னாரு. அந்த ராத்திரியில் நான் சொல்கிறது எங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னையே நடந்த கதை இது. அப்போ வெளியே வந்தவர், இந்த பக்கம் சுடுகாடு, இந்த பக்கம் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு. அப்படி இருக்கும்போது எங்கே போனார் என்ன ஆனார் தெரியாது. பொழுது வெடிஞ்சு எதிர் வீட்டுக்காக வந்து உட்காந்துக்கின்னு வா நம்ம போகலாம் அப்படின்னாரு. அப்போ எங்கள் அக்கா என்ன கேட்டுது, என்ன இப்போ போறியா அப்படின்னு கேட்டாங்க. பின்ன போகாத நான் என்ன பண்ண சொல்கிறேன், அவன் கூப்பிட்றான், நீ பின்னாலே போவியா உடனே அப்படின்னு கேட்டுது. நான் சொன்னேன், நீ இந்த மாதிரி சொல்லியாச்சு இல்லை, நீ செத்தா நான் வரல, நான் செத்தா நீ வராத, என் ஆம்டான் செத்தா நீ வராத, உன் ஆம்டான் செத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதோடு எங்களுக்குள்ள போக்குவரத்து கிடையாது. நான் இங்கே 12 வருஷம் ஆன பிறகு எங்கள் வீட்டுக்காரு சாவ சொல்ல 2 நாள் இருக்க சொல்ல வில்லிவாக்கம் போன்னு சொன்னார். அப்போ தான் நான் போனேன். கொஞ்சம் இடம் விற்று பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு, கொஞ்சம் இடம் விற்று இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, மிச்ச இடத்துல அந்த பையன் வீடு கட்டிங்க. அப்போ போய் பார்த்தேன். அவ்வளோதான், நாம் ஏன் அங்கே இருக்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன். அதுலேருந்து என்னான்னு கேட்டால் என்ன ஃபோன் பண்ணேன், அதுவும் நான் பண்ணுறதும் கிடையாது. யாரும் நமக்கு இல்லை, நமக்கு இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும், நம்ம வீட்டுக்காரர் எங்கே செத்தாரோ அங்கே தான் நாமளும் சாகணும் அப்படின்ற ஒரே மனப்பான்மை வச்சுக்கின்னு தான் நான் இங்கே இருக்கிறேன். இப்போது என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் கடவுள் விட்ட செயலை அதே மாதிரி நாங்கள் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாததான் போயிட்டுது, கண்ணுக்கு தெரியாததான் இருக்கிறோம் இப்போது. நன்றி. மிகவும் அருமையாக தன்னுடைய கதையை யதார்த்தமாக சொல்லி முடித்திருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணவேணி அம்மா, அவருடைய மனதில் எவ்வளவு பெரிய பாரம் இருக்கின்றது என்பதை நாம் உணர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த பாரம் இறங்க ஒரே வழி அம்மா காலையிலும் மாலையிலும் இறைவனை வணங்குவது மட்டும்தான். இந்த கதைகள் மூலம் அவர்களை ஆத்ம திருப்திப்படுத்துவது மட்டும்தான் என்பதை இந்த அருமையான நேரத்தில் கூறிக்கொண்டு, கண்டிப்பாக ஹெல்பேஜ் இந்தியா இந்த முதியோர் இல்லம், தாமரைக்குளம் முதியோர் இல்லம் உங்களுக்கு தந்தைக்கு தந்தையாக, பிள்ளைக்கு பிள்ளையாக கண்டிப்பாக உங்களோடு இருப்பாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, உங்களுக்கு மனசாந்தியும் சந்தோஷமும் கிடைக்க நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.